ஜீவன்முக்திப்ரதம் தேவம். பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடுதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, பீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோக கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, பீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலூப், டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஸ்வாகதம் ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்தகந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். இன்றைய சத்சங்கத்தின் தலைப்பு அருணாச்சலம். இந்த தலைப்பே ஒரு கடல். கடலை ஒரு உப்பு பொம்மை அளந்து சொல்ல முயற்சிப்பது போல்தான் வார்த்தைகளால் நாம் அருணாச்சலத்தை விளக்க முயற்சிப்பது. அருணாச்சலம் ஒரு பெரிய சத்தியம், வெறும் கல்லும் மண்ணும் சேர்ந்த மலை அல்ல. அது ஒரு பெரிய தத்துவத்தின் வெளிப்பாடு. அருணாச்சலம் ஜியாகிரபி இல்ல, பிலாசபி. அருணாச்சலம் புவியியல் அல்ல, சரித்திரம். அருணாச்சலம் புவியியல் சார்ந்த ஒரு புள்ளி அல்ல, சரித்திரம் எழுதப்படும் மை. உண்மையில் சொல்ல வேண்டுமானால் இங்கேயே பிறந்து இந்த மண்ணிலேயே வளர்ந்து இந்த காற்றை
சுவாசித்து இங்கு வாழ்ந்து ஆழமாக இந்த அருணாச்சலத்தோடு நான் உணர்கின்ற உணர்வினாலே உண்மையில் அண்ணாமலையை பற்றி, அருணாச்சலத்தை பற்றி புகழ்ந்து பேசக்கூட எனக்கு கூச்சமாக இருக்கின்றது. ஏன்னா சுயபெருமை பேசுவதை போல அது தோன்றுகின்றது, தற்பெருமையை பேசுவது போல தோன்றுகிறது. அண்ணாமலையானுடைய பெருமை, அருணாச்சலத்தின் பெருமையை சொல்ல வேண்டுமானால் என்னையே நான் விளம்பரம் செய்து கொள்வது போன்று தோன்றுகின்றது. இயற்கையில் நேச்சுரலா என்ன சொல்லுவாங்க, அவங்க ஊருப்பா அதனால புகழ்ந்துக்கிறாரு. சில விஷயங்கள் நாம் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் சொல்லப்பட்டே தீர வேண்டும். சொல்லப்பட்டே தீர வேண்டிய சில சுத்தமான சத்தியங்களில் அருணாச்சலமும் ஒன்று. அருணாச்சலம் வெறும் ஒரு புவியியல் அல்ல, அது ஒரு சத்தியம், கருத்து, தத்துவத்தின் வெளிப்பாடு. ஒவ்வொரு பொருளும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு உணர்வை நமக்குள் உருவாக்கும், ஆழமாக்கும். பணத்தை பார்த்தவுடன் ஆசை என்கின்ற ஒரு உணர்வு உருவாகும், ஆழமாகும். ஒரு பிணத்தை பார்த்தவுடன் பயம் என்கின்ற ஒரு உணர்வு உருவாகும், ஆழமாகும். ஒவ்வொரு பொருளும் வாழ்வில் ஒரு சத்தியத்தை, ஒரு கருத்தை, ஒரு தத்துவத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. அருணாச்சலம் ஞானத்தை, வாழ்க்கையை வாழும் அறிவியலை, வாழ்க்கையின் சூக்ஷ்மத்தை, வாழ்க்கை என்கின்ற சத்தியத்தை பறைசாற்றும் பொருள். பொருள் என்கின்ற வார்த்தை கூட சிறியது, அது ஒரு உணர்வு. அருணாச்சலம் கல்லும் மண்ணும் கலந்த மலையல்ல, உயிரோடு இருக்கும் உணர்வு. எப்படி இந்த குழந்தைகள் சில நேரத்தில் குறை பிரசவத்தில் பிறந்தால் 8 மாதத்திற்குள் 6 மாதத்தில் 7 மாதத்தில் பிறந்து விட்டால் இந்த இன்குபேட்டர்னு சொல்லுவோம். அந்த குழந்தைக்கு தேவையான டெம்பரேச்சர்ல தேவையான உணவு, பிராணவாயு, பிரீதிங், எல்லா ஃபெசிலிட்டியோட ஆக்சிஜனை கொடுத்து அந்த குழந்தை தானாகவே சுயமாகவே தன்னைத்தானே காத்து கொள்ளுகின்ற நிலை வரை தன்னுடைய மனிதத்தன்மையை வெளிப்படுத்துகின்ற நிலை வரை, அது குழந்தை தன்னை ஒரு தனி ஜீவன் ஃபீல் பண்ணுச்சுன்னா அதுக்கப்புறம் தானாவே சுவாசிக்க ஆரம்பிக்கும், தானாவே உணவை உண்ணும், தானாவே ஜீரணிக்கும். தன்னைத்தானே அது காத்து கொள்ளுகின்ற வரை இன்குபேட்டர்ல வச்சு பாதுகாப்பார்கள். அதுபோல ஞானிகள், அவதார புருஷர்கள் இந்த பூமிக்குள் வந்து எழுந்து நின்று தங்கள் இயக்கத்தை துவங்கி உலகத்திற்கு ஞானத்தை அளிக்கும் வரை அவர்கள் இருக்கின்ற ஸ்பிரிச்சுவல் இன்குபேட்டர் இந்த திருவண்ணாமலை. அதனால்தான் வாழையடி வாழையாக, காலம் காலமாக, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இடைவிடாத தொடர்பு அறாத வாழுகின்ற ஞான பரம்பரை இந்த திருவண்ணாமலையில் இருந்து கொண்டே இருக்கின்றது. இடைவிடாத, அறுபடாத ஒரு பெரிய ஞான பரம்பரையை இந்த ஊர் தன்னுடைய பெருமையாக உலகத்திற்கு தந்து கொண்டே இருக்கின்றது. அருணாச்சலம் ஒரு 3-4 கோணங்களிலிருந்து இந்த வார்த்தையை ஆழ்ந்து உணர்ந்து கொள்ள முயற்சிக்கின்றேன். முதல்ல ஆன்மீக கோணத்திலிருந்து
பலாயிரக்கணக்கான ரிஷிகளும் ஞானிகளும் சித்தர்களும் அவதார புருஷர்களும் உருவாவதற்கான ஒரு ஞான பல்கலைக்கழகம். இரண்டாவது, ஒரு மிகப்பெரிய கருத்தை, ஒரு லட்சியத்தை மீண்டும் மீண்டும் மக்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்ற மிகப்பெரிய அமானுஷ்யமான வெளிப்பாடு. இந்த மலை பார்த்தீர்களானால் வேறு எந்த கருத்தோடுமே இந்த மலையை தொடர்புபடுத்தி பார்க்க முடியாது. ஒவ்வொரு மலைக்கும் ஒரு கருத்து இருக்கலாம். ஊட்டினாலே என்ன கருத்து இருக்கும் நமக்கு? ஒரு கோடை வாசஸ்தலம், வெக்கேஷன் பிளேஸ். கொடைக்கானல் என்ன நினைக்கிறோம்? வெக்கேஷன் பிளேஸ். ஒவ்வொரு மலைக்குமே ஒரு கருத்து இருக்கும். ஒரு கருத்தோடு அது ஆழமாக தொடர்பு பட்டு இருக்கும். எந்த கருத்தோடு அந்த இடம் ஆழமாக தொடர்பு பட்டிருக்கிறதோ அந்த இடத்திற்கு செல்லும் பொழுது அதே உணர்வு நமக்குள் ஆழமாக உருவாகும். வெக்கேஷனோடையே அசோசியேட் ஆயிருந்ததுனால, அதாவது ஒரு விடுமுறை நாட்களை கழிக்கின்ற இடம்ன்ற மாதிரி அசோசியேட் ஆயிருந்தா அந்த ஊருக்கு போகும் பொழுது நேச்சுரலா அந்த மூடு தான் வரும். ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு கருத்தோடு தொடர்பு படுத்தப்பட்டு அந்த கருத்தை வெளிப்படுத்துவதற்காகவே நிமிர்ந்து நிற்கின்றது. திருவண்ணாமலை ஞானம் என்கின்ற கருத்தை வெளிப்படுத்துவதற்காகவே நிமிர்ந்து நிற்கின்ற மலை. மிக இனிமையாக குகை நமச்சிவாயர் பாடுகின்றார். ஞான தபோதனரை வாவாவென்று அழைக்கும் மலை. ஏன் நல்லா புரிஞ்சுங்க, இந்த உலகத்துல இருக்கிற ஞானத்த போதனர்களை, ஞானிகளை வாவான்னு அழைக்கிற மலைன்னு மட்டும் நினைக்காதீங்க. அவர்கள் எந்த உலகத்தில் இருந்தாலும் அவர்களை வாவா என்று பிடித்து இழுக்கும், காந்தம் போல் பிடித்து இழுக்கும் ஞானமலை. இந்த மலையினுடைய ஆன்மீக வரலாறே ஒரு ஆழமான அருமையான ஒரு சத்தியம். பிரம்மாவும் விஷ்ணுவும் உருவாக்கியவனும் காப்பவனும் யார் உயர்ந்தவர்கள் என்கின்ற போட்டிக்குள் மூழ்கி சண்டையிடும் பொழுது மிகப்பெரிய அடியும் முடியும் காணாத அருட்பெரும் ஜோதியாக, தீபஸ்தம்பமாக, ஜோதி ஸ்தம்பமாக இறைவன் எழுந்தருளுகின்றான். இதை கண்டதும் கருத்தெல்லாம் நடுநடுங்கி பிரம்மாவும் விஷ்ணுவும் இது என்ன என்று மயங்கி தவிக்க, இறைவன் வெளிப்பட்டு யார் என் தலையையோ முடியையோ, தலையையோ அல்லது அடியையோ, பாதத்தையோ அடியையோ அல்லது முடியையோ யார் காண்கிறீர்களோ அவர்களுக்கு மிக உயர்ந்தவர் என்கின்ற பட்டம் அளிக்கப்படும், அவரே உயர்ந்தவர் என்று இறைவன் உரைக்க, பிரம்மாவும் விஷ்ணுவும் தலையையும் அடியையும் காண்பதற்காக செல்லுகின்றார்கள். தலையை காண்பதற்காக பிரம்மா அம்சமாக அன்னப்பக்ஷியாக மாறி செல்லுகின்றார். பாதத்தை காண்பதற்காக விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பன்றியாக மாறி செல்லுகின்றார். கடைசியில் விஷ்ணு காண முடியாமல் மீண்டும் வந்துவிட்டு இறைவனிடம் தன்னுடைய அகந்தையை அழிக்குமாறு மன்னிப்பு கேட்கின்றார். ஆனால் பிரம்மாவோ, மேலே சென்ற பிரம்மாவோ தலையை காண முடியாதது மட்டுமல்லாமல் தன்னுடைய அகந்தையை ஒத்துக்கொள்ள முடியாமல், அகந்தையினால் தான் செய்த தவறை ஒத்துக்கொள்ள முடியாமல் அங்கிருந்த ஒரு தாழம்பூவை தான் தலையை கண்டதாக பொய்சாட்சி சொல்லுமாறு கேட்டு ஒரு பொய்சாட்சியை கொண்டு வந்து இறைவனிடம் சமர்ப்பிக்க, இறைவன் பிரம்மாவுக்கு ஆலயங்களே இல்லாமல் போகட்டும் என்று சபித்து, தாழம்பூ எவ்விதமான பூஜைக்கும் ஆகாது என்று சபித்து, விஷ்ணுவுக்கு மன்னிப்பையும் அவர் கையில் வைத்திருக்கின்ற சுதர்சன சக்கரத்தையும் அளிக்கின்றார். ஜோதி ஸ்தம்பமாக
அடிமுடி காணாத அருட்பெருஞ்சோதியாக அண்ணாமலையான் தோன்றிய தினம் இன்று. லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இதே வினாடியில்தான் மிகப்பெரிய தீபஸ்தம்பமாக, பிசிக்ஸ்ல பிக் பேங்னு சொல்றோம், அது த கிரேட் எக்ஸ்ப்ளோஷன், தீபஸ்தம்பமாக இறைவன் வெளிப்படுகின்றார். தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மனத்தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் 2 நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. விழித்துக் கொள்ளுங்கள். ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீட்டம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. வெளிப்பாட்டின் ஒரு துளிதான் இந்த அருணாச்சலம் என்கின்ற மலை. அந்த வெளிப்பட்ட நிகழ்வை நாம் நினைவு கூர்ந்து கடைபிடிக்குவதுதான் இந்த தீபத் திருவிழா, பிரம்மோற்சவம். இந்த கதை ஒரு ஆழமான பொருள் பொதிந்த கதை. ஓவராலா மேம்போக்கா ஃபேக்ட மட்டும் பார்க்க கூடாது. இதனோட ஆழமா இருக்கிற ட்ரூத்தை பார்க்கணும். வெறும் வார்த்தைகளை பார்க்காமல் வார்த்தைகளுக்குள் இருக்கும் பொருளை பார்ப்போம். பிரம்மா யார்? சரஸ்வதி. கல்விக்கு கடவுளான சரஸ்வதியை நாக்கிலே உடையவர், சரஸ்வதியின் தலைவன், சரஸ்வதிக்கு அதிபதி. விஷ்ணு யார்? லக்ஷ்மி, செல்வம். செல்வம், லக்ஷ்மியை இதயத்திலே உடையவன், லக்ஷ்மிக்கு அதிபதி, செல்வத்துக்கு அதிபதி. கதையிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான சத்தியம், செல்வத்தாலோ வெறும் கல்வியினாலோ வாழ்க்கையின் உச்சத்தையோ ஆழத்தையோ பார்த்துவிட முடியாது. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. வெறும் கல்வியினாலோ வெறும் செல்வத்தாலோ வாழ்க்கையின் உயரமும் ஆழமும் தொடப்பட்டு விடுவதில்லை. மேல போறது கீழே வர்றது, மேல போறது கீழே வர்றது. இது செல்வம் கல்வி இரண்டின் போக்கு. இவை இரண்டினால் மட்டும் ஞானத்தின் உச்சியையோ வாழ்க்கையின் உச்சியையோ அல்லது ஆழத்தையோ கண்டுவிட முடியாது. இதை தாண்டி வாழ்க்கையை வாழுகின்ற உணர்வு விழிப்பு, இங்கிலீஷ் சாமி சொல்லுவாங்க காக்னிட்டிவ் ஷிஃப்ட். நாம் வாழ்க்கையை எவ்வாறு நோக்குகின்றோமோ, நம்மை பற்றி நாம் எவ்வாறு உணருகின்றோமோ, இதில் ஏற்படுகின்ற ஆழமான தெளிவு, அதுதான் காக்னிட்டிவ் ஷிஃப்ட்னு சொல்றேன். வாழ்க்கையில மொத்தமா நம்முடைய சுகம் துக்கம் எல்லாத்துக்கும் 4 விஷயம் தாங்க காரணம். நம்மளை பத்தி நாம வச்சிருக்கிற கருத்து, நம்மளை சுத்தி இருக்கிற சமுதாயத்துக்கும் நமக்கும் இருக்கிற தெளிவு, நம்மளை சுத்தி இருக்கிற சமுதாயத்தை பத்தி உங்களுக்கு இருக்கிற அறிவு, இதுக்கு அடுத்து நம்ம சமுதாயத்தை தாண்டி நாம் இருக்கின்ற, நாமும் நம்முடைய சமுதாயமும் இருக்கின்ற இயற்கையோடு
இணைந்திருப்பதற்கான அறிவு. அதை தாண்டி நாம், நமது சமுதாயம், இந்த இயற்கை, இந்த மூன்றுமே இருக்கின்ற இறை சக்தியோடு நமக்கு இருக்கின்ற உறவு, அவ்வளவுதான். இந்த நான்கிலும் தெளிந்த அறிவோடு வாழ்க்கையை நடத்துவோமானால் யாராலும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. அனுபவத்திலிருந்து சொல்லுகின்றேன். பணமும் அறிவும் மாத்திரம் வாழ்க்கையின் முழுமையை காட்டுவதில்லை. பணம் தவறுன்னு நான் சொல்லல, அறிவு தவறுன்னு நான் சொல்லல. ஆனா அது மட்டுமே வாழ்க்கையின் முழுமையை காட்டுவதில்லை. மன அழுத்தம் உங்களை வாட்டுகிறதா? எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கிறதா? கடந்த கால நினைவுகளால் அவதிப்படுகிறீர்களா? உங்களுடைய இந்த எல்லா பிரச்சனைகளுக்கான மூல காரணம் சிறு வயதிலிருந்தே உங்களுக்குள், உங்களை சுற்றி இருக்கும் சமூகத்தால் உருவாக்கப்பட்ட எதிர்மறையான மன அமைப்பு. நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம் உங்களின் எதிர்மறையான மன அமைப்பை மாற்றுவதற்கான சக்தி வாய்ந்த தியான முறைகளும் தியான பயிற்சிகளும் இத்தியான முகாமில் அளிக்கப்படுகிறது. இந்த 4 நாட்களும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த லேயர் பை லேயரான சம்ஸ்காரங்களை ஆழ்ந்து வெளியில் எடுக்கிறது தான் செய்ய போறேன். நீங்கள் பிறந்த போது இருந்த அதே கபடமில்லாத ஆனந்த உணர்வை திரும்ப பெற நித்யானந்த ஸ்புரண தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. காக்னிட்டிவ் ஷிஃப்ட். நாம் நம்மை உணருகின்ற விதம் நல்ல ஆழமா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே நம்மளை பத்தி ஏதாவது ஒரு ஆழமான கருத்தை வச்சிருப்போம். அது பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் தான், ஒரு மன அமைப்பு, ஒரு பேட்டர்ன். அதாவது இந்த சூழ்நிலையில இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிற ஒரு பேட்டர்ன், இந்த நேரத்தில் இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுன்ற ஒரு பேட்டர்ன். நாம பார்த்தீங்கன்னா நாம் அப்படிங்கிறதே இந்த தென்னங்கீற்றில் இருக்கிற எல்லா குச்சிகளையும் ஒன்னா வச்சு கட்டினா அதுக்கு பேர் தொடப்பம்னு சொல்லுவோம். அதே மாதிரி பல்வேறு மனப்பதிவுகளை, பேட்டர்ன்ஸ், மென்டல் பேட்டர்ன்ஸ் ஒன்னா வச்சு கட்டினா அதுக்கு பேர் தான் நாம்னு சொல்றோம். அவ்வளவுதான். நம்முடைய வாழ்க்கையை ஆழ்ந்து பார்த்தோம்னா மொத்தமாவே ஒரு பேட்டர்ன் தான். இந்த சூழ்நிலையில கோபத்தை வெளிப்படுத்து, இந்த சூழ்நிலையில அன்பை வெளிப்படுத்து, இந்த சூழ்நிலையில ஆனந்தத்தை வெளிப்படுத்து, இந்த சூழ்நிலையில துக்கத்தை வெளிப்படுத்து, இந்த சூழ்நிலையில பயத்தை வெளிப்படுத்து அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே இருக்கிற ஒரு பேட்டர்ன். பல்வேறு மென்டல் பேட்டர்ன்ஸ் ஒன்னா வச்சு லாஜிக் அப்படிங்கிற கயிறால கட்டப்பட்ட துடைப்பங்கள் தான் நாம் ஒவ்வொருவருமே. தென்னங்குச்சிய, இந்த கீற்று நரம்பு பாகத்தை மொத்தமா எடுத்து வச்சு கட்டினா ஏற்படுற துடைப்பம் மாதிரி தான் பல்வேறு மனப்பதிவுகள், மென்டல் பேட்டர்ன்ஸ், அதை வச்சு கட்டினா ஏற்படுகின்ற துடைப்பங்கள் தான் நம்முடைய பர்சனாலிட்டிஸ். இன்னும் ஆழமா நம்முடைய வாழ்க்கையை டிஃபைன் பண்ணணும்னா நாம நம்மளை எப்படி உணர்றோம் அப்படிங்கிறது, அத நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரையும் நம்ப வைக்கிறது மூலமா நமக்கு நாமே ஆழமான நம்பிக்கையை உருவாக்கிக்கிற முயற்சி. இந்த முயற்சியில தொடர்ந்து நாம் செய்கின்ற செயல்கள், இவ்வளவுதான் வாழ்க்கை, வேற ஒண்ணுமே இல்லை. தன்னைத்தானே ஒருத்தன் ரவுடின்னு பர்சீவ் பண்ணான்னா, அதாவது வயலண்டான ஒரு நபர்னு பர்சீவ் பண்ணான்னா, அவனை அறியாமலேயே, அறிந்தோ அல்லது அறியாமலோ, 2 விதத்திலுமே அவனை சுற்றி இருக்கின்ற எல்லார் மத்தியிலும் இந்த கருத்தை பரவ விடும் விதமான செயல்களை தொடர்ந்து செய்வான். இந்த செயல்களினால் அவனை சுற்றி ஏற்படுகின்ற கருத்து போர்வையை காப்பாற்றுவதற்காக தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பான். இதுதான் அவனுடைய வாழ்க்கை, முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி யாராவது ஒருத்தர் தன்னை தர்மவான்னு நம்பினார்களானால்
அவர் அறிந்தோ அறியாமலோ, உணர்வாலோ உணர்வரு மனத்தாலோ, கான்சியஸ் மைண்டாலேயோ சப்கான்சியஸ் மைண்டாலேயோ அது சார்ந்த செயல்களைத்தான் செய்வார். இந்த கருத்துத்தான் அவரை சுற்றி இருக்கும் எல்லாரையும் பரவவிடும் விதமான நடவடிக்கைகள் அவரிடமிருந்து வெளிப்படும். இந்த கருத்துக்கள் தொடர்ந்து நிலையாக மற்றவர்கள் நம்புகின்ற பொழுதில் அவருக்கும் அதில் ஆழமான நம்பிக்கை ஏற்படும். பிறகு அந்த நம்பிக்கையை நிஜமாகவும் நிரந்தரமாகவும் வைத்திருப்பதற்காக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருப்பார். அவ்வளவுதான். ஒருவேளை யாராவது தன்னை சாதுன்னு உணர்ந்தா, ஒரு ஞானின்னு உணர்ந்தார்களானால், கான்சியஸாவோ அன்கான்சியஸாவோ தொடர்ந்து அதே செயல்கள், அந்த கருத்தை மற்றவர்களுக்குள்ளும் உருவாக்கும் செயல்கள் தான் தொடர்ந்து நடைபெறும். அப்ப இயற்கையிலேயே அந்த செயல்களை செய்வதே வாழ்க்கையாக முடிந்துவிடும். நாம் நம்மை எப்படி உணருகின்றோம், நல்ல ஆழமா புரிஞ்சுங்க. எப்படி மற்றவர்களுக்கு சொல்லுகின்றோம்னு நான் சொல்லல, எப்படி உணருகின்றோம். ரெண்டு விஷயம். நாம் நம்மை உணர்றதுல கூட ரெண்டு பாகம் இருக்கு. வெளியில நாம ப்ரொஜெக்ட் பண்ற பாகம், வெளியில காட்டுற விதம், உள்ள உணர்ற விதம். உள்ளுக்குள் நாமே நம்மை எப்படி நம்புகின்றோம். உள்ளுக்குள்ள நீங்களே உங்களை ஒரு பலவீனமானவன் அப்படின்னு நம்பினீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களை தாக்குவதற்கான நபர்களையே உங்கள் வாழ்க்கையில் ஈர்ப்பீர்கள். நீங்களே உங்களை பற்றி எப்படி நம்புகின்றீர்களோ, நீங்களே உங்களை பற்றி ஆழமான எந்த கருத்தை உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த கருத்து உங்களுடைய உணர்வின் உச்சத்திலிருந்து வெளிப்படுமானால், அதாவது நீங்க உங்களை பத்தி பல நேரத்துல கருத்துக்களை உருவாக்குவீங்க. உங்களுடைய வாழ்க்கையோட மோசமான துக்கமான தோல்வியான முடிவுகள்ல நேரங்கள்ல உங்களை பத்தி சில கருத்தை உருவாக்கி வைப்பீங்க. இல்ல உங்களுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றி உச்சமான நேரங்கள்ல உங்களை பத்தி சில கருத்துக்களை உருவாக்கி வைப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையின் உச்சமான நேரங்களில் நீங்கள் உங்களை பற்றி உருவாக்கி வைத்த கருத்துக்களுக்கு, அவைகளுக்கு நீங்கள் உயிர் கொடுக்க துவங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே செல்லுகின்றது. ஒரு சங்கிலியில வீக்கான லிங்க வச்சு அந்த சங்கிலியை எடை போடலாம், ஸ்ட்ராங்கான லிங்க வச்சு அந்த சங்கிலியை எடை போடலாம். உங்கள் வாழ்க்கையே ஒரு சங்கிலி. பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ந்து மாறி 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 நடந்து கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கை. வீக்கான சங்கிலி. அதை வச்சும், அதாவது நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த வீக்கான மூமெண்ட், உங்களுடைய வாழ்க்கையிலேயே நீங்க பார்த்த ரொம்பவும் மோசமான வினாடி, அந்த நேரத்தில் நீங்கள் உங்களை பற்றி உருவாக்கி கொள்ளுகின்ற கருத்தை வைத்தும் நீங்கள் தொடர்ந்து வாழலாம். ஆனா பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த கருத்தை வைத்தே நீங்கள் முடிவெடுக்கும் பொழுது மீண்டும் 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 டிப்ரெஷனையும் மன உளைச்சலையும் துக்கத்தையும் உங்களுக்குள் வைக்கின்ற அதே வாழ்க்கை முறையிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். அது மாதிரி விஷயங்களையே விரும்புவீர்கள், அது மாதிரியான செய்திகளையே விரும்புவீர்கள், அது மாதிரியான சூழ்நிலைகளையே உங்களை நோக்கி ஈர்ப்பீர்கள். துக்கம் துக்கத்தை ஈர்க்கும், தெளிவு தெளிவை ஈர்க்கும். நீங்கள் உங்களை பற்றி உருவாக்கி வைத்துக் கொள்ளும் கருத்து, நீங்கள் உங்களை உணருகின்ற விதம், அதை உயர்த்தி கொண்டே செல்வதுதான் உள் விழிப்புணர்வுன்னு சொல்றேன், இன்னர் அவேக்கனிங்னு சொல்றேன். அந்த இன்னர் அவேக்கனிங் தான் ஈஸ்வரன். நல்ல ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இறைவன் ஜோதி ஸ்வரூபமாக வெளிப்பட்டான்னு சொல்றது அந்த இன்னர் அவேக்கனிங் தான். உங்களுக்குள் நீங்கள் உங்களை எப்படி உணருகின்றீர்களோ அதை உயர்த்தி கொண்டே செல்லுதல். ஒரு 6 மாசத்துக்கு இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரியே எடுத்துக்கோங்க.
இப்போதைக்கு உங்களை பத்தி நீங்க என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் வச்சிருக்கீங்களோ அந்த பேட்டர்ன்லாம் எழுதி பாருங்க. ஒரு சில நேரங்கள்ல ரொம்ப ஆழமா நீங்களை உங்களை பெரும் பலசாலியா உணர்ந்திருப்பீங்க. சில நேரங்கள்ல ஒரு ரொம்ப பலமில்லாத பலவீனனா உணர்ந்திருப்பீங்க. சில நேரத்துல எதையுமே தியாகம் செய்யக்கூடிய ஒரு தியாகியா உங்களை உணர்ந்திருப்பீங்க. சில நேரத்துல ஒரு கப்பு காஃபிக்காக யாருடைய உயிரை வேணா குடிச்சு எடுக்கிற, யாருடைய உயிரை வேணா ரத்தத்தை வேண்டுமானாலும் உறிஞ்சி எடுக்கக்கூடிய ராட்சச தன்மையை உங்களுக்குள்ள உணர்ந்திருப்பீங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான கருத்துக்களின் தொகுப்பு தான் நீங்கள். உட்கார்ந்து உங்களுக்குள்ளேயே ஆழ்ந்ததை பார்த்து எழுதி பாருங்கள், ஆழமாக ஆராயுங்கள். இந்த கருத்தை இப்போ ஒரு 20 பாயிண்ட் எழுதுறீங்க. நான் பலமானவன், நான் மனோரீதியாக பலம் உடையவன், நான் உடல் ரீதியாக பலம் உடையவன், ஆனால் மற்றவர்களுக்கு கொடுப்பது என்கின்ற நிலையில் நான் அந்த அளவுக்கு கொடுக்கும் பழக்கம் இல்லாதவன், அல்லது எது வேண்டுமானாலும் என்னிடம் இருந்தால் யார் வேண்டுமானாலும் கேட்டாலும் கொடுக்கும் பழக்கம் உடையவன். பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். நீங்க எப்படி வேணா உங்களை பர்சீவ் பண்ணலாம். அந்த பர்செப்ஷன்ஸ் எல்லாம் பென் டவுன் பண்ணுங்க. அந்த பர்செப்ஷன்ஸ் அத்தனையையும் ஆழ்ந்து எழுதுங்கள். எழுதினீர்களானால் அந்த ஒவ்வொரு பர்செப்ஷனையும் இந்த பர்செப்ஷனை ஆழமாக்குறதுனால என் வாழ்க்கை மேல்நிலைக்கு வருமா, இல்ல இந்த பர்செப்ஷனை எடுத்துறது தான் எனக்கு நல்லதா, என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளுக்கு இந்த பர்செப்ஷன் உதவுமா என்று ஒவ்வொரு பர்செப்ஷனையும் ஆழ்ந்து ஆராயுங்கள். வெறுமனே ஊர்கதைகளை பேசிக்கொண்டு, வெட்டி கதைகளை பேசிக்கொண்டு யாரு யாரோட ஓடி போனா, யாரு யாரோட இருக்கான், இது போன்ற கதைகளை பேசிக்கொண்டே நடந்து மலையை சுற்றி விடுவதனால் ஆன்மீகம் நமக்குள் வந்து விடாது. உண்மையான நீங்க கார்த்திகை தீபத்தை இன்று பார்த்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு தீப தரிசனத்தின் புண்ணியம் பிரசாதம் உங்களுக்குள் மலர வேண்டுமானால் இந்த ஒரே ஒரு செயலை செய்யுங்கள். இப்ப நான் என்ன சொல்றேனோ அதுதான் உங்களுக்கு தீப தரிசன பலன். வெளியில் மட்டும் தீபத்தை பார்க்காமல் உள்ளுக்குள் தீபத்தை உருவாக்குவது, இன்னர் அவேக்கனிங் உங்களுக்குள்ள நடக்கிறது. ஒவ்வொரு கருத்தாக எழுதுங்கள். பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம் நம்மளை பத்தி. சிலது நல்லதா இருக்கலாம், சிலது கெட்டதா இருக்கலாம், சிலது சரியா இருக்கலாம், சிலது தவறா இருக்கலாம். எழுதும் போதே ஜட்ஜ் பண்ணாதீங்க. எழுதும் போதே ஜட்ஜ் பண்ணி எழுதுறத விட்டுருவீங்க. முதல்ல எழுதுங்க, அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. என்னுடைய வாழ்க்கையின் நோக்கிற்கு, என்னுடைய வாழ்க்கையில் நான் அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற குறிக்கோளுக்கு, என்னுடைய மிஷனுக்கு, என்னுடைய லைஃபோட பர்பஸுக்கு இந்த பேட்டர்ன், இந்த கருத்து ஆழமாக்குறது நல்லதா, அழிச்சிறது நல்லதா? நீங்க ஆழமாக்கணும்னு நினைக்கிற கருத்துக்களை டிக் பண்ணிக்கோங்க தனியா. அழிச்சிடணும்னு நினைக்கிற கருத்துக்களை மார்க் பண்ணிக்கோங்க தனியா. அதுக்கு பிறகு ஆழமாக்கணும்னு நினைக்கிற கருத்துக்களை சப்போர்ட் பண்ற மாதிரி நிகழ்வுகளை எல்லாம் எழுதுங்கள். ஒருவேளை உதாரணத்துக்கு நான் ஒரு எப்போதும் கொடுக்கின்ற மனமுடையவன் அப்படின்ற ஒரு கருத்தை நீங்க வச்சிருந்தீங்கன்னா, இப்ப இதை ஆழமாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை சப்போர்ட் பண்ற மாதிரி நிகழ்வுகளை எல்லாம் எழுதுங்கள். இல்ல ஒருவேளை அதை அழிச்சிடணும்னு நினைச்சீங்கன்னா, அப்பா இந்த கொடுத்து நான் வீணா போயிட்டேன், இதுக்கு மேல கொடுக்கப்படாது, அதை அழிச்சிடணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ அதை அப்போஸ் பண்ற மாதிரி நிகழ்வுகள் யாராவது கேட்கும் பொழுது நீங்க இல்ல வேண்டாம் நமக்கு வேணும்னு நினைச்சு எடுத்து வச்சிருப்பீங்க, அந்த நிகழ்வுகளை எழுதுங்கள். அந்த கருத்து சரியா தவறான்னு நான் சொல்ல விரும்பல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது சரியா தவறா அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை சார்ந்து நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். அது சரின்னு சொல்றதுக்கோ தவறுன்னு சொல்றதுக்கோ எனக்கு இல்லை, யாருக்கும் ரைட்ஸ் இல்லை. அந்த கருத்து, இப்ப நான் கொடுக்கும் பழக்கமுடையவன் அப்படிங்கிற கருத்து உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை நிறைவேற்றும்னு நீங்கள் நம்பினால்
அந்த கருத்தை பலமாக்கிக் கொள்ளுங்கள், ஆழமாக்கிக் கொள்ளுங்கள். இல்ல இந்த கருத்தினால எனக்கு மேலும் மேலும் துக்கம் தான் வருது, பல பிரச்சனைகளை மாட்டிட்டு முழிக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை அழிப்பதற்கான செயலில் இறங்குங்கள். ஆனா எந்த முடிவை எடுத்தாலும் அதற்கு ஏற்றாற்போல் உங்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை தொகுத்தெழுத ஆரம்பியுங்கள், தொகுக்க துவங்குங்கள். எந்த ஒரு ஆர்குமெண்ட்டையும் அதை ஆழமாக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில கட்டாயமா அதை சப்போர்ட் பண்றதுக்கு நிகழ்வுகள் இருந்தே தீரும். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் ஞான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பக்தர் வேண்டும் வரம் கூடும் நேரம் நித்யானந்தன் தரும் கல்ப. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. நான் கொடுக்கிற மனமுடையவன் அப்படிங்கிற கருத்தை ஆழமாக்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் கட்டாயமா ஒரு 10 நிகழ்வு இருக்கும். எங்கேயாவது ஒரு 10 இடத்துல யாராவது ஒரு 10 பேருக்கு கட்டாயமா உதவி செய்து இருப்பீர்கள். எவ்வளவு மோசமானவராக இருந்தாலும் 10 பேருக்கு உதவி பண்ணியிருப்பீங்க. அதை தொகுத்து எழுதுங்கள். ஒருவேளை இந்த கொடுக்கறதுன்ற பழக்கம் எனக்கு தேவையில்லை, இதனால் துக்கம்தான் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட்டாயமா பல இடத்துல மறுத்திருப்பீர்கள். மறுப்பதுக்கு கூட ஒரு தைரியம் வேணுங்கயா. மறுத்திருப்பீர்கள். அந்த நிகழ்வை தொகுத்து எழுதுங்கள். எந்தெந்த கருத்துக்களை வைத்து உங்களை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்தந்த கருத்துக்களை எடுத்து அவைகளை சப்போர்ட் பண்ற உங்கள் வாழ்வின் நிகழ்வுகளை எழுதுங்கள். பாத்தீங்கன்னா ஒரு 20 கருத்தை வைத்து உங்களுடைய பர்சனாலிட்டியை நீங்க உருவாக்கணும் நினைச்சீங்கன்னா அந்த ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு 10 நிகழ்வையாவது எழுதுங்கள். இப்ப இந்த 200 நிகழ்வுகள் உங்களுடைய வரலாற்றின் ஒரு பெரிய பாகமாக இருக்கும். இதை திரும்ப 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 உங்களுக்குள் இந்த கருத்துக்களுக்காக நீங்க எழுதின நிகழ்வுகள் ஒரு 20 கருத்துக்கு 10 இன்சிடென்ட்ஸ் நிகழ்வுகளை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு 200 நிகழ்வுகளை எழுதியிருப்பீங்க. இந்த 200 நிகழ்வுகளை மீண்டும் படித்து அவைகளை நினைத்து ஆழமாக்கினீர்களானாலேயே உங்களுக்குள்ள கான்ஷியஸான ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிடுவீங்க. அதாவது நீங்க எதை நினைக்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையோடு இணைந்து இருக்கின்ற ஒரு கான்ஷியஸான பர்சனாலிட்டி உருவாக்கிடுவீங்க. உங்களுடைய பர்சனாலிட்டியால திடீர்னு உங்களுக்கு துக்கம் வராது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்பி இருக்கிற ஒரு நண்பன் திடீர்னு ஒரு அவசரத்துல உங்களுக்கு உதவாம கைவிரிச்சிட்டு போறதை விட நீங்க நம்பி இருக்கிற உங்க பர்சனாலிட்டி ஏதாவது ஒரு துக்கம் வரும்போது எந்திரிச்சுன்னு தாங்க முடியாம டிப்ரெஷன்ல வந்துருச்சுன்னா அதுதான் பெரிய கொடுமை. நண்பன் உங்களை ஏமாற்றுவதை விட உங்களுடைய பர்சனாலிட்டி உங்களை ஏமாத்துறது மிகப்பெரிய கொடுமை. பல நேரத்தில் அது நடக்கும். ஏதாவது ஒரு பொருள் வேணும்னு பக்கத்து வீட்டுக்காரர் வச்சிருக்காரே அப்படிங்கிறதுக்காக கார் வேணும்னு படாத பாடுபட்டு நீங்களும் பணத்தை சம்பாரிச்சு சேர்த்து வயிற்ற கட்டி வாயை கட்டி கார் வாங்கி ஓட்ட ஆரம்பிப்பீங்க. திடீர்னு அப்பதான் தோணும் உங்களுக்கு அந்த கார் மேல ஆக்சுவலா உண்மையிலேயே உங்க பர்சனாலிட்டிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்களுடைய தனிப்பட்ட மனத்திற்கு அந்த கார் மேல பெரிய இன்ட்ரெஸ்டே இல்லை. அது ஒரு 4 பேருக்கு பந்தாவுக்காக வாங்கினீங்க. 4 தரம் ரோட்ல சுத்தி சுத்தி அடிப்பீங்க, 4 பேர் பார்க்கட்டுன்னு. பார்த்த அப்புறம் என்ன பண்ணுவீங்க? புதுசா பணக்காரர்களெல்லாம் பெணநாத்தம் மாதிரி அவங்கள சுத்தி பணநாத்தம் அடிக்கும். என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் 4 நாள் சுத்தி பார்த்துடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒருவேளை உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் இருந்து ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா, ஒரு ஷூ பாக்குறீங்க, உங்களுக்கு அந்த ஷூ வேணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. அப்ப உழைத்து சம்பாதித்து வாங்கினீர்களானால்
அந்த பொருள் வாழ்க்கையில் திருப்தியை ஏற்படுத்தும். உங்க பர்சனாலிட்டி உங்களை ஏமாத்தாது. சில நேரத்தில் உங்க பர்சனாலிட்டி உங்களை ஏமாத்திரும். அதாவது நீங்கள் உண்மையிலேயே விரும்பாத ஒரு பொருளுக்காக ரொம்ப நேரத்தையும் டைமையும் தியாகம் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப நேரத்தை தியாகம் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப சஃபரிங்கை தியாகம் பண்ணியிருப்பீங்க. அதுதான் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளுதல், ஹிப்போக்ரசி. நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய ஐடென்டிட்டி, நீங்க உணர்கின்ற அந்த உணர்வை கான்சியஸா நீங்க பில்ட் பண்ணலன்னா, உணர்வோடு நீங்க பில்ட் பண்ணலன்னா, இந்த மாதிரி பல நேரத்தில் தெரியாத பள்ளங்களில் விழுவீர்கள். நீங்களே நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க அந்த பள்ளம் உங்களுக்கு ரொம்ப அவ்வளவு வலிக்கும்னு. ஆனா அந்த பள்ளம் ரொம்ப வலிச்சிருக்கும். காரணம் இன்டர்னல் இம்ப்ளோஷன். உள்ளுக்குள் வெலவெலத்து போய் விடுவீர்கள். சில சூழ்நிலைகளில், சில நேரங்களில் உள்ளுக்குள் வெலவெலத்து போதல் நடந்து விடுகின்றது. ஆனா உங்க பர்சனாலிட்டிய, உங்க ஐடென்டிட்டிய நீங்க கான்சியஸா உருவாக்குனீங்கன்னா, எதையும் சரின்னு சொல்ல நான் வரல, தப்புன்னு சொல்ல நான் வரல, ஆனா நீங்களா உருவாக்கி வச்சீங்கன்னா வாழ்க்கையில பெரிய மேடோ பள்ளமோ இருக்காது, பெரிய துக்கம் இருக்காது. வெளியில் நிகழ்கின்ற நிகழ்வுகள் உங்களுக்குள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தாது. உங்களுடைய மனமுதிர்வும் உணர்வு முதிர்ச்சியும், மென்டல் மெச்சூரிட்டியும் எமோஷனல் மெச்சூரிட்டியும், மனமுதிர்வு உணர்வு முதிர்வு, இந்த ரெண்டும் உடல் முதிர்வை விட அதிகமாக இருக்கும். ஆழமா புரிஞ்சுக்கோங்க. மனமுதிர்வும் உணர்வு முதிர்வும் உடல் முதிர்வை விட அதிகமாக ஆழமாக இருக்குமானால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக வாழுகின்றீர்கள். மென்டல் மெச்சூரிட்டியும் எமோஷனல் மெச்சூரிட்டியும் பிசிக்கல் மெச்சூரிட்டியை விட அதிகமா இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக வாழுகின்றீர்கள். உங்களுக்குள்ள அந்த இன்னர் அவேக்கனிங் நடக்கிறது தான் தீப தரிசனம். வெறுமனே நிறைய பேர் போறாங்களே என்றதுக்காகவும், நிறைய பேர் செய்யறாங்களே என்றதுக்காகவும், இல்ல வேறு வேறு பல்வேறு காரணங்களுக்காகவோ கதை பேசிக்கொண்டும் கச்சேரி பண்ணிக்கொண்டும் ஊர்கதைகளை வம்பு பேசிக்கொண்டும் அப்படியே நடந்து போனீங்க. இங்க இந்த ரோட்ல நீங்க நடக்க கூட வேணாம், போய் நின்னீங்கன்னா போதும், தானாவே மக்கள் உங்களை மேல சுத்த வச்சு எடுத்து வந்து விட்டுருவார்கள். நீங்க எந்த இடத்துல ஒதுங்கணுமோ அங்க ஒதுங்கினீங்கன்னா மட்டும் போதும். அவ்வளவு கூட்டம். அண்ணாமலையான் மனிதர்களாலேயே மாலை அணிந்திருக்கின்றான் என்று, நரமாலை அணிந்திருக்கிறார், மனிதர்களாலே மாலை போட்டிருக்கார். அப்படியே அந்த கூட்டத்தோட சுத்தி நடந்து வந்துடுறதுனால எதுவும் பெருசா நடந்துரும் நான் நினைக்கல. ஒருவேளை என்ன உடம்புக்கு நல்லது, 14 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா உடம்புக்கு நல்லது, அந்த நல்லது வேணா நடக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ளும் அந்த தீபத்தை ஏற்றும் பொழுதுதான் தீப தரிசன பலன் உங்களுக்குள் மலர்கின்றது. கடகடகடன் மலை ஏறிடுறதும் கடகடகடன் மலை சுத்திடுறதும் ரொம்ப ஈஸி. ஏன்னா புலன்களால் செய்கின்ற செயல். ஆனா ஒரு 5 நிமிடம் அமர்ந்து நம் உள்ளுக்குள்ளே தெளிவை ஏற்படுத்துறது அப்படின்றதுக்கு பாருங்க, அது ரொம்ப கடினமான செயல். ஏன்னா அது உணர்வால் செய்யப்பட வேண்டிய செயல். நான் பலதரம் பார்த்திருக்கேன். யாராவது எத்தனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வராங்க அவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டி. நான் அவங்க கிட்ட, ஐயா 3 பௌர்ணமி மலை சுத்துங்க, இல்ல 41 நாள் தொடர்ந்து மலை சுத்துங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க மறுப்பே தெரிவிக்கிறது இல்ல. ரொம்ப அழகா கடகடகடன்னு செஞ்சுட்டு வந்து திரும்ப சொல்லுவாங்க, சாமி செஞ்சுட்டேன் சாமி நீங்க சொன்ன மாதிரி அப்படின்னு. ஆனா தினந்தோறும் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து உங்களை பற்றியே நீங்களே சிந்தியுங்களங்கய்யா, அது ரொம்ப கஷ்டமாச்சு சாமி. கொடுமை பாருங்க. மலை சுத்துறது அப்படிங்கிறது குறைந்தபட்சம் ஒரு 3-4 மணி நேரம் எடுக்கின்ற ஒரு செயல். அதற்கு தயங்காத மனிதர்கள்
ஒரு 10 நிமிடம் உட்கார்ந்து உள்ள திரும்பி பார்க்கிறதுக்கு தயங்குறார்கள். காரணம் என்னன்னா, உள்ள குப்பை மாதிரி இருக்கு, பயமா இருக்கு, உள்ள பார்க்கிறதுக்கு பயமா இருக்கு, உள்ள திரும்பி பார்க்கிறதுக்கு. ஏன்னா உட்கார்ந்து உங்களை பத்தி ஒரு 10 நிமிஷம் யோசிச்சீங்கன்னா உள்ள இருக்கிறது மொத்தமா வெளியில வரும். ஆனா இந்த பயத்தினாலேயே காலத்தை எவ்வளவு நாட்கள் தள்ளி வைக்க முடியும்? அந்த பயத்தினால உள்ள திரும்பியே பார்க்காம, இப்ப நான் உங்களுக்கு கொடுத்த ஒரு சின்ன செயல், ஒரு சின்ன செயலைத்தான் சொன்னேன். உங்களுடைய பர்சனாலிட்டி பத்தி நீங்க வச்சிருக்கிற கருத்துக்களை எல்லாம் எழுதுங்கள். நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஐடென்டிட்டி கான்செப்ட்ஸ், நீங்க நெகேட் பண்ணணும்னு நினைக்கிற, அழிக்கணும்னு நினைக்கிற ஐடென்டிட்டி கான்செப்ட்ஸ், இது ரெண்டையும் ஐடென்டிஃபை பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற கான்செப்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ற கருத்துக்களை எழுதுங்கள். நீங்க நெகேட் பண்ணணும்னு நினைக்கிற கான்செப்ட்ஸுக்கு அதை நெகேட் பண்ற மாதிரி இன்சிடென்ட்ஸ் எழுதுங்க. இவைகளை ஆழ்ந்து ஆராய்வதன் மூலமாக நீங்கள் எப்படி உங்களை உணர வேண்டுமோ, நீங்க உங்களை எப்படி பர்சீவ் பண்ணணுமோ, உங்களுடைய பர்சனல் ரியாலிட்டிய நீங்களே உருவாக்குங்க. அவ்வளவுதான். ஆனா மொத்தமா இந்த செயலை செய்யணும்னா நீங்க ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். மேபி முதல் நாள் வேண்டுமானால் ஒரு அரை மணி நேரம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து தினந்தோறும் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து செஞ்சீங்கன்னா போதுமானது. அதிகபட்சமாக 2-3 வாரங்களுக்குள் உங்களை நீங்களே ஒரு புது விதத்தில் செதுக்க துவங்கி விடலாம். இதொன்னு நான் சொல்றது ஒன்றும் பெரிய கம்ப சூத்திரமோ கஷ்டமான வேலையோ இல்லை. அடிப்படையான பேசிக்கான ஒரு சத்தியம். நான் ஒன்றும் உங்களை எப்படி லீடர் ஆவது, எப்படி தலைவன் ஆவது, எப்படி ஒரு பெரும் பணக்காரனாவது, எப்படி ஒரு பெரும் பேச்சாளனாவது, இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டடான எந்த விதமான விஷயங்களையும் சொல்லல. ரொம்ப சின்ன விஷயம். திரும்பி பார்த்து என்னதான் நாம் அப்படின்னு நாம வச்சிருக்கிறோம் அப்படின்னு பாருங்கன்னு தான் சொல்றேன். ஆனா கொடுமை மனித மனம் தன்னை திரும்பி பார்ப்பதை தவிர மற்ற எல்லாவற்றையும் செய்ய அது தயங்குவதே இல்லை, தயங்குவதே இல்லை. நான் இந்த மாதிரி ஏதாவது சொன்னா மக்கள் சொல்லுவார்கள், சில பேர், இல்ல இல்ல சாமி, ஒரு தரத்துக்கு பதிலாக 2 தரம் வேணா மலை சுத்துறேன், 48 நாளுக்கு பதிலாக 108 நாள் வேணா சுத்துறேன். ஆனா உள்ள திரும்பி பார், இதெல்லாம் வேணாமே சாமி, இதெல்லாம் நீங்களே பண்ணிடுங்களேன் சாமி. ரமண மகர்ஷி ரொம்ப அழகா சொல்வாரு, மனம் என்கின்ற பதிவுகளின் தொகுப்பு அழிவதற்காக செய்கின்ற செயல்தான் உண்மையான கிரிவலம். அப்படி இல்லாமல் வெறும் உடலால் சுற்றினால் உடலுக்கு பலன் உண்டு. நமக்குள் நடக்க வேண்டிய இந்த இன்னர் அவேக்கனிங், உள் தீபம்தான் வெளியில் தீபமாக வைக்கப்படுகின்றது. உள் தீபத்தை ஏற்றுங்கள். இந்த உள் தீபத்தினுடைய தத்துவ வெளிப்பாடுதான் இந்த அருணாச்சலம் என்கின்ற மிகப்பெரிய சக்தி. முதல் சத்தியம், வெறும் அறிவினாலோ வெறும் பணத்தாலோ வாழ்க்கையின் உச்சத்தை, இறுதியை நமக்கு காட்டிவிட முடியாது. இரண்டாவது சத்தியம் என்னன்னா, பணத்து மூலமாக அந்த உச்சத்தை, இறுதியை தேடினீர்களானால் அட்லீஸ்ட் ஒரு 40-45 வயசுக்கு அப்புறம் அந்த டிப்ரெஷன் ஆஃப் சக்சஸ் வந்துடும். இதனால நம்ம எல்லாம் லைஃப்ல வேணும்னு நினைச்சோமோ அதெல்லாம் வந்துருச்சு, ஆனா இன்னும் நிம்மதி வரலையேன்னு இந்த டிப்ரெஷன் ஆஃப் சக்சஸ் வந்துடும். ஆனா வெறும் அறிவின் மூலமாக மட்டும் தேடுவீர்களானால் நீங்க உச்சியை பார்க்க முடியாதது மட்டுமல்லாமல், பார்க்க முடியலன்றதை ஒத்துக்கவும் முடியாம, நீங்க பார்த்துட்டுதான் மற்றவங்களை நம்ப வைக்கிறதுக்கான சில பொய்சாட்சிகளையும் உருவாக்கி வைப்பீர்கள். அதுதான் கொடுமை. அதனாலதான் பணத்தால் தேடுபவர்களை விட அறிவால் தேடுபவர்கள் பெருந்துக்கத்தை அடைகின்றார்கள். இளைஞர்களே,
வாழ்க்கையை வாழப்போகின்றவர்களே விழித்துக் கொள்ளுங்கள். नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः। या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृळया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिजादशीः या विषं गिरिशन्तः। ஏற்கனவே உங்க வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிட்டீங்கன்னா இதுக்கு மேல இந்த கருத்துக்களை நீங்க உள்வாங்கியும் பெருசா ஒண்ணும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் இருக்கிற கொஞ்ச காலத்தை நிம்மதியா கழிக்க உபயோகமாகும். ஆனா நீங்கள் ஒருவேளை இளைஞர்களாக இருந்தால், இதற்கு பிறகுதான் வாழ்க்கையை வாழப்போகின்ற இளைஞர்களாக இருந்தால் விழித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தேடத் துவங்குங்கள். உங்கள் வாழ்க்கைக்குள் நீங்கள் மலரத் துவங்குங்கள். உங்களுக்குள் தீபத்தை நீங்கள் ஏற்றுங்கள். உங்களுக்குள் தீபத்தை நீங்கள் ஏற்றினீர்களானால், நீங்க நினைக்கிற மாதிரி கான்ஷியஸான ஒரு ஐடென்டிட்டியை உங்களுக்கு நீங்களே உருவாக்கினீர்களானால் உங்கள் வாழ்க்கை முழுமையாக இருக்கும். இந்த தீப தரிசனத்தின் பலன் உங்களுக்கு கிடைக்கும். உண்மையில் தீப தரிசன பலன் இந்த உள்ளுக்குள் இருக்கும் தீபத்தை ஏற்றுவதுதான். அருணாச்சலம் இது ஒரு மிகப்பெரிய கடல்ங்க. இந்த சப்ஜெக்டே ஒரு பெரிய கடல். நானும் உலகம் முழுவதும் பல நாடுகளையும் பல கலாச்சாரங்களையும் பார்த்திருக்கின்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, திருவண்ணாமலை ஊரே ஒரு தனி கலாச்சாரம் உடையது, ஒரு ஸ்டேபிளான கலாச்சாரம் உடையது. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் மலையில் தீபம் ஏற்றுகிறார்கள். ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் தேருக்கு கட்டையிடுகிறார்கள். ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆலயத்திலே பூஜை செய்கின்றார்கள். ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த பூஜைக்கு உதவியாளர்களாக இருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா ஒரு 16 கம்யூனிட்டி, 16 குலம், 16 ஃபேமிலி இந்த மொத்த திருவிழாவையுமே ஸ்டேபிளா நடத்துறாங்க. இதுல யாருமே சம்பளம் வாங்குபவர்கள் அல்ல. ஒருவேளை வாங்கினால் ரொம்ப கம்மியா சில 100 ரூபாய், அது சம்பளம்னு கூட சொல்ல முடியாது. இந்த ஊர் ஒரு தனி கலாச்சாரம். பல ஆலயங்களையும் திருவிழாக்களையும் நடத்துறதுனால சொல்றேன். ஒரே ஒரு கோவில், ஒரே ஒரு திருவிழா நடத்துறதுங்கிறது சாதாரண வேலை இல்லை. திருவிழாவை நடத்துறதுக்குள்ள நம்ம வாழ்க்கையே திருவிழாவா போயிருது. உண்மையிலேயே சொல்றேன், எவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணி எவ்வளோ விஷயங்களை ஒன்று திரட்டி செய்ய வேண்டி இருக்கு. ஆனா என்ன கேஷுவலா இந்த 16 ஃபேமிலி, அதாவது தேருக்கு கட்ட போடுற ஃபேமிலி ஒரு ஃபேமிலி, தீபம் ஏத்துற ஃபேமிலி ஒரு ஃபேமிலி, கோவில் பூஜை பண்ற ஃபேமிலி ஒரு ஃபேமிலி, இந்த சில ஃபேமிலிஸ் மட்டும் தங்களுக்கு என்ன கடமை இருந்தாலும் என்ன சூழ்நிலை இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பொறுப்பை எடுத்து நடத்துவதனால் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இந்த கலாச்சாரம் மாறாது உயிரோடு இருக்கின்றது. ஒரிசால புரின்ற ஒரு இடத்துல ஜெகநாதர் கோவில், புரியில ஜெகநாதர் கோவில் பெரிய கோவில், விஷ்ணு கோவில். அங்க ரதோத்சவம் நடக்கும். வருஷா வருஷம் தேரோட்டம் ரதோத்சவம் நடக்கும். அதை நடத்துறதுக்கு அவங்க என்ன பாடுபடுறாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாம் பல பேரோட நான் பேசியிருக்கிறேன், அதனால எனக்கு தெரியும். அதே மாதிரி உலகத்துல பல நாடுகள்ல பல பாகங்கள்ல கிருஷ்ண பக்தி இயக்கம் அந்த ரதோத்சவத்தை பாப்புலர் பண்ணாங்க. ரதோத்சவத்தை பல நாடுகளையும் எடுத்துட்டு போய் அந்த ஜெகநாதர் ரதோத்சவத்தை
பாப்புலரா நடத்தினாங்க. அதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த ஆண்டிலிருந்து உலகம் முழுவதும் இருக்கின்ற நம்முடைய 40 நாடுகளில் இருக்கின்ற தியான பீடங்களில் திருவண்ணாமலை தீப பிரம்மோற்சவத்தை கொண்டாட துவங்கி இருக்கின்றார்கள். 40 நாடுகளில் இதே நாளில் இதே நேரத்தில் அந்த நம்ம கோவில், நம்ம எந்தெந்த நாடுகளா நமக்கு கோவில் இருக்கோ அந்த கோவில் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்க மலை மீது அந்த ஊரின் அரசாங்கத்தின், அந்த நாட்டின் அரசாங்கத்தின் அனுமதி பெற்று தீபம் ஏற்றி வழிபட்டு நம்முடைய பக்தர்கள் இன்று 40 நாட்டில் தீபம் ஏற்றி இருக்கின்றார்கள். இது ஆர்கனைஸ் பண்றது எவ்வளவு பெரிய வேலை எனக்கு தெரியுங்கய்யா. இதுக்கு பின்னாடி எத்தனை ஆயிரக்கணக்கான மக்களுடைய உழைப்பு, அவங்களுடைய இன்ஸ்பிரேஷன், உற்சாகம் ஒன்றாக சேர்ந்துதான் இந்த திருவிழாவாக மலர்கின்றது. அதே மாதிரி இந்த இன்ஸ்பிரேஷனை மெயின்டைன் பண்றது இருக்கு பாருங்க, சாதாரண வேலை இல்லை. இன்ஸ்பிரேஷனையும் உற்சாகத்தையும் ஆன்மீக வேகத்தையும் உருவாக்குறது கூட பெரிய வேலை இல்லை, அதை மெயின்டைன் பண்றது இது எவ்வளவு பெரிய வேலைன்னு என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன். ஆனா இந்த மாதிரி எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப ஈஸியா இந்த ஊர்ல சில ஃபேமிலிஸ் ஒழுங்கா நடக்கிறதுனாலேயே, இந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டதுனாலேயே நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக, உண்மையில் ஆழ்ந்து பார்த்தா ஆயிரக்கணக்கான ஆண்டுகள்னு கூட சொல்லலாம், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மிகப்பெரிய உற்சவம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. இது ஒரு தனி கலாச்சாரம். அருணாச்சலத்தை ஆன்மீக கோணத்திலிருந்து பார்க்கலாம், ஒரு மிகப்பெரிய கலாச்சாரம் என்கின்ற கோணத்திலிருந்து பார்க்கலாம். எத்துணையோ கோணங்களில், எத்துணையோ நோக்கத்தில், எத்துணையோ பார்வையில் இதை நம்மால் பார்க்க முடியும், உணர முடியும், வாழ முடியும். கல்ச்சுரல் கண்டினியூட்டின்னு சொல்லுவோம். அதாவது அருந்து போகாமல் கலாச்சாரத்தை தொடர்ந்து உயிரோடு வைத்திருப்பது, அருந்து போகாமல், விடுபட்டு போகாமல், அறுபடாமல் ஆன்மீக கலாச்சாரத்தை உயிரோடு வைத்திருப்பதில் திருவண்ணாமலை மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றது. தெய்வீக திராவிட கலாச்சாரம் அறுபடாமல், அழிந்து போகாமல் உயிரோடு இருப்பதில் திருவண்ணாமலைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது. தெய்வீக திராவிடம் மீண்டும் திருவண்ணாமலையிலிருந்து தான் வெளிப்படும். இளைஞர்களே, விழித்துக் கொள்ளுங்கள். தெய்வீக திராவிட நாடு செய்வோம், தெய்வீக திராவிடத்தை உயிர்ப்பிப்போம். உங்களுக்குள் ஆன்மீக மலர்ச்சியும் உலகம் முழுமைக்கும் ஆன்மீக மலர்ச்சியையும் அளிக்க வேண்டியது நம் பொறுப்பு. விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்றாரு, 100 இளைஞர்களை தாருங்கள் அப்படின்னு. சென்னையில தான் சொல்றாரு, தமிழர்களை நோக்கித்தான் சொல்றாரு. ஏன்னா தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் அவருக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது, எனக்கும் இருக்கின்றது. அதனால் தான் பிறப்பதற்கு திருவண்ணாமலையை தேர்ந்தெடுத்தேன். இளைஞர்களே, விழித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள் நீங்கள் உங்களை எப்படி உணர்கின்றீர்களோ அதை சீராக்குங்கள், நேராக்குங்கள். உங்களுக்குள் உயர்ந்த வாழ்க்கை முறையையும் பலமான மன அமைப்பையும் திடமான உணர்வு அமைப்பையும் உருவாக்குங்கள். இதை உலகம் முழுவதில் இருக்கும் எல்லோருக்கும் கொண்டு சென்று சேருங்கள். யோகத்தினால் செய்த உடலும், தியானத்தினால் செய்த மனமும்,
ஆனந்தத்தினால் செய்த ஆன்ம உணர்வும் தான் வாழ்க்கையின் பலன்கள், வாழ்க்கையின் லட்சியம். இளைஞர்களே, விழித்துக் கொள்ளுங்கள். உங்கள் உடலை யோகத்தால் உருவாக்குங்கள். வெறும் உணவினால் உருவாக்கும் உடல் வாழ தகுதி இல்லாதது. வேணும்னா சாகர வரைக்கும் இழுத்துட்டு போகலாம். நல்லா புரிஞ்சுங்க. வாழறது 2 விதம் இருக்கு. சாகரதுக்காக வெயிட் பண்ணிட்டே டிராக் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு விதம், உற்சாகத்தோடு வாழ்க்கையை வாழ்வது இன்னொரு விதம். இப்ப சாகர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வெறும் சோத்துல வச்சு கட்டின மூட்டையான உடம்பு போதும், சோத்து மூட்டை உடம்பு போதும். ஆனா வாழணும்னு நினைச்சிங்கன்னா யோகத்தால் உங்கள் உடலை உருவாக்குங்கள், தியானத்தால் உங்கள் மனதை உருவாக்குங்கள், ஆனந்தத்தால் உங்களுடைய ஆன்ம உணர்வை, தனி உணர்வை உருவாக்குங்கள். யோகம் இல்லாத உடல் வீண், தியானம் இல்லாத மனம் வீண், ஆனந்தம் இல்லாத ஆன்மா வீண். எத்துணை கோடிகள் பணம் இருந்தாலும், எத்துணைதான் வெளி உலக பலம் இருந்தாலும், உள்ளுக்குள் தியானமில்லாத மனம், நல்லா புரிஞ்சுக்கோங்கயா, எங்கேயாவது காலவாரி விட்டுரும் இந்த மனசு. இப்பவே நீங்க பலமா உருவாக்கி வைக்கலன்னா ஏதாவது ஒரு சின்ன சம்ஸ்காரத்துல சிக்கி உங்க வாழ்க்கையோட பெரிய பெரிய முன்னேற்ற வாய்ப்புகளை இழந்து வீணா போயிருவீங்க. வாழ்க்கையில பெரிய பெரிய பிரச்சனைகளை எடுத்துட்டு வந்துருவீங்க. யோகம் இல்லாத உருவாக்கப்படும் உடல் நீங்க எதிர்பார்க்காம பளிச்சுன்னு விழுந்துரும். தியானம் இல்லாத உருவாக்கப்படுற மனம் நீங்க எதிர்பாராத நேரத்துல பளிச்சுன்னு விழுந்துரும். தியானம் இல்லாம உருவாக்கப்படுற மனம் எப்படின்னா, இந்த தெருவில் பொறுக்கிட்டிங்கிற நாய் இங்க இருக்கு பார்த்துருக்கீங்களா? அந்த நாய் என்ன பண்ண தெரியுமா? எங்க பார்த்தாலும் வாய வைக்கும். இந்த பக்கம் ஒரு இலை இருந்தா, எச்ச இலை இருந்தா அங்க வாய வைக்கும். அந்த பக்கமா போய் இன்னொரு எச்ச இலை விழுந்தா அங்கேயும் வாய வைக்கும். இந்த தெருவில் பொறுக்கி திங்கிற நாயின்னு சொல்லுவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணும்? ஒரு கரண்ட்டுக்கு பக்கமா போய் நின்று காலை தூக்கும். அதே போல்தான் தியானம் இல்லாமல் உருவாக்கப்படும் நம் மனம் இயங்கும். எந்த சம்ஸ்காரத்தை பின்னாடி போகுதுன்னே அதுக்கு தெரியாது. சாக்கடையில விழுந்தப்புறம் தான் அதுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நேரமா சாக்கடையில் தான் இருக்கும் போல. ஆழ்ந்து உங்கள் வாழ்க்கையை கவனித்தீர்களானால், யோகமில்லாத உருவாக்கப்படும் உடல், யோகமில்லாத உருவாக்கப்படுற உடல் எப்படி தெரியுமா? நம்பிக்கை துரோகியான ஒரு நண்பனை கூட வச்சிருக்க மாதிரி. நம்பிக்கை துரோகியான ஒரு நண்பன் கூட இருந்தானா என்ன நினைப்பீங்க? பெரிய பிரச்சனை. ஏன்னா அவனை நம்பி ஏதாவது செயல்ல இறங்கிடுவீங்க. திடீர்னு நேரம் வரும்போது என்ன பண்ணுவான்? ஆள் இருக்க மாட்டான் மட்டும் இல்ல, தொந்தரவும் கொடுத்துட்டு இருப்பான். நம்பிக்கை துரோகியோடு வாழ்வது மாதிரி தான் யோகம் இல்லாத உடலை வச்சிருக்கிறது. எப்போவாவது முக்கியமான நேரத்துல என்ன பண்ணும்? ஒத்துழைக்காம வியாதியில கீழே விழுந்துரும். அதே மாதிரிதான் தியானம் இல்லாத மனதோடு வாழறது விரோதியோட வாழறதுக்கு சமம். தியானம் இல்லாத மனது இருந்தா உங்களை துக்கப்படுத்துறதுக்கு எந்த விரோதியும் வேணாம். உங்க மனமே உங்களை துக்கத்துல போட்டுட்டே இருக்கும். ஆனா தியானம் இருக்கிற மனம் இருந்தா எந்த விரோதியாலும் உங்களை துக்கத்தில் ஆழ்த்த முடியாது. கோடிகள் இருந்தாலும் சரி அல்லது கேடிகளா இருந்தாலும் சரி. மகாருத்ரஹோமம் மற்றும் ருத்ராபிஷேகம். ருத்ரர் என்றால் பாவங்களிலிருந்தும் துக்கங்களிலிருந்தும் விடுவிப்பவர் என்று பொருள். சிவபெருமானே ருத்ரர் எனப்படும் புதுப்பிக்கும் கடவுளாக அருளுகின்றார். வேதங்களின் மத்தியில் இந்த ருத்ரம் அமைந்துள்ளது. பஞ்சபூதங்களில் ஒன்று அக்னி. அந்த அக்னியின் மூலம் இறைவனை வழிபடுவது ஹோமம் எனப்படுகிறது. புதுப்பிக்கும் கடவுளான ருத்ரரை பிரார்த்தித்து ருத்ரஹோமம் செய்யப்பட்டது. பல்வேறு சித்த மூலிகைகளை கொண்டு செய்யப்படும் ஹோமத்தின் இந்த காற்றை சுவாசிப்பவர்களுக்கு நோய்களை குணப்படுத்தி ஆரோக்கியத்தை அளிக்கிறது. ருத்ரஹோமத்தின் தொடர்ச்சியாக ருத்ராபிஷேகம். சக்தி வாய்ந்த ருத்ர மந்திரங்களை ஓதிக்கொண்டே ஸ்ரீ நித்யானந்தேஸ்வரருக்கு புனித அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபடுவதே ருத்ராபிஷேகம். ஒரு வாழும் ஞானியால் செய்யப்படும் சக்தி வாய்ந்த ருத்ராபிஷேகத்திற்கு
நம்முடைய நேர்மறையான பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் சக்தி உண்டு. தியானத்தினால் உருவாக்கப்பட்ட மனமாக இருக்குமானால் கோடியாலும் கேடியாலும் கூட உங்களை துக்கத்தில் ஆழ்த்த முடியாது. ஆனா தியானத்தினால் உருவாக்கப்பட்ட மனம் இல்லாவிட்டால் எந்த விரோதியும் தேவையில்லை, உங்களை தானாவே துக்கத்துல போட்டு வச்சுட்டே இருக்கும். இளைஞர்களே, விழித்துக் கொள்ளுங்கள். நீங்கெல்லாம் சம்பாதிக்கிறதுக்காக, அதாவது பணத்திற்காக எத்தனையோ வருஷம் செலவு பண்ணி படிக்கிறீங்க. ஒரு லாயர் ஆகிறதுக்கு, இன்ஜினியர் ஆகிறதுக்கு, டாக்டர் ஆகிறதுக்கு, ஆர்கிடெக்ட் ஆகிறதுக்கு எத்தனையோ வருஷம் செலவு பண்ணி படிக்கிறீங்க. ஆனா வாழ்க்கைய வாழற கல்விய கத்துக்கிறதும் இல்ல, கத்து கொடுக்க ஆளும் இல்ல. கொடுமை. இளைஞர்களே, வாழ்க்கையை வாழுகின்ற சத்தியங்கள் தெரியாததனால், ஒரு சில நாளுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு பக்தர் வந்து சொன்னாரு, சாமி, ஜஸ்ட் நான் நல்லா மேல வந்துட்டு இருந்தேன் என் லைஃப்ல, என் ஃப்ரெண்டை பார்த்து கம்பேர் பண்ண அந்த ஜலசிங்கிற ஒரே ஒரு மன அமைப்பினால புது பிசினஸுக்கு போய் என் மொத்த பணமும் போச்சு, பெரும் கடன்ல விழுந்து இப்ப அந்த கடனை கட்டிட்டு இருக்கேன் சாமி அப்படின்னாரு. அதாவது அந்த ஜலசிங்கிற பொறாமைங்கிற ஒரே ஒரு மன அமைப்பினால ஏறத்தாழ என்னுடைய 10 வருஷ வாழ்க்கை வீணா போயிடுச்சு சாமி அப்படின்னாரு. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த மாதிரி நீங்க பல பேர், உங்கள பல பேர் ஓரிரு தவறான மன அமைப்புகளால உங்களுடைய வாழ்க்கையின் பல ஆண்டுகளை வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள், விரயமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இளைஞர்களே, விழித்துக் கொள்ளுங்கள். போதும் உங்கள் வாழ்க்கையை விரயமாக்கியது, போதும் உங்கள் வாழ்க்கையை வீணடித்தது. விழித்துக் கொள்ளுங்கள். யோகத்தாலே உங்கள் உடலை உருவாக்குங்கள், தியானத்தாலே உங்கள் மனதை உருவாக்குங்கள், ஆனந்தத்தாலே உங்கள் ஆன்மாவை மலரச் செய்யுங்கள். இதுதான் உண்மையில் உங்களுக்குள் தீபத்தை பார்ப்பது என்பது. தீபத்தை உள்ளுக்குள்ளும் பாருங்கள், அருணாச்சலத்தை உள்ளுக்குள்ளும் உணருங்கள். அருணாச்சலம் என்பது உள்ளுக்குள்ளும் உணர வேண்டிய பொருள். வெறுமனே வெளியில் மட்டும் பார்க்க வேண்டியது அல்ல, உள்ளுக்குள்ளும் உணர வேண்டிய உணர்வு, முழுமைத்தன்மையை, ஞான தீபத்தை, அருணாச்சலத்தை உணர்வதற்கு, உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை விழிப்படைய வைப்பதற்கு மிகவும் இனிமையான எளிமையான தியான முறை, ஒரு கிரியை. இது உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை விழிப்படைய செய்து உங்களை முழுமையாக மலரச் செய்யும். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.